இங்க எத்தனை பேர் பேட்டி எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. படம் நல்லா இருக்குன்னு சொல்வீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்ல, வராரு அடி வாங்குறாரு போறாரு அப்படின்னு தான் இருந்தாரு. ஒரு ஃபார்ம் எடுத்தா இங்கிலீஷ் இருக்கு, பின்னாடி ஹிந்தி இருக்கு, கரெக்டா? தமிழ் எங்க இருக்கு கேட்டா மேல இருந்துங்க. அப்ப இத்தனை பேர் உயிர் கொடுத்து என்னதான் கிச்சாங்க? எப்படி சுதந்திர போராட்டம் உயிரை கொடுத்து வீணா போச்சா அதே மாதிரிதான் இதுவும் தான் வீணா போயிருக்கு. சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப சுத்தி வளைச்சு இந்த படம் வந்து பல கோடி அள்ளும், போட்ட படத்தெல்லாம் அள்ளிடும், டவுட்டே இல்லை. ஆமா, ஹவுஸ்ஃபுல்லா தான் ஓடும். அமரன் படம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட், லவ் சப்ஜெக்ட், மிலிட்ரி கலந்த ஒரு லவ் சப்ஜெக்ட், ஓகேங்களா? இது வந்து மொழி போர் சம்பந்தப்பட்ட, அதுவும் தமிழ் மொழி நம்ம மொழி கலந்த ஒரு சப்ஜெக்ட், ஓகேங்களா? அந்த படத்தை நம்ம தான் ஆதரவு கொடுத்தா, அதுக்காக இந்த படம் ஓடும். செம்மையா இருக்கு. அவர் வந்து நீங்க நல்லவரா நடிக்க சொன்னீங்கன்னாலும் செம்மையா நடிப்பாரு, ரொம்ப நல்லவரா நடிச்சிருவாரு. ஐயோ நமக்கு இப்படி ஒரு லவ்வர் கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நடிப்பாரு. ஒரு அண்ணனா நடிக்க சொன்னாலும் இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க மாட்டானா நடிப்பாரு. அப்ப வில்லனா நடிக்க சொன்னா ஐயோ என்ன இப்படி நடிச்சிருக்காரு பயங்கரமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல இல்ல, இந்த இப்போ நீங்க வந்து இப்ப விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா மாஸ்டர்ல வில்லனானாரு. அதுல வந்து அந்த கேரக்டர் எப்படி இருந்ததுன்னா ஒரு வெறுப்பேத்த கேரக்டரா இருந்தது. விஜய் வந்து வெறுப்பேத்தினே இருப்பார். அப்ப விஜய் சேதுபதிக்கு வந்து ஹீரோவோட வில்லன் சப்ஜெக்ட் அப்படியே ரசிக்கிற மாதிரி இருந்தது. இப்ப இதுலயும் வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு வில்லன், ஓகேங்களா? ஒரு என்ன சொல்றது, தமிழ் மொழி எதிர்க்கிறியா அப்பனா நீ டெரரிஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ற ஒரு கேரக்டர். அதான் அவரோட ரோல் அவர் பண்றாரு, அவரோட கொடுத்த வேலையை அவர் பண்றாரு, ஓகேங்களா? அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ நம்ம we have to அதை ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த இடத்துல அவர் இருக்கிறார், அவ்வளவுதான், ஓகேங்களா? மற்ற இடத்துல அவர் பாட்டுக்கு பாத்தீங்கன்னா செம்மையா அவரோட ஸ்கோர் அவர் பாட்டு கெயின் பண்ணிட்டார். ஆக்சுவலி இந்த படத்துல வந்து ஒரு ஹீரோ போடாம 3 ஹீரோ போட்டு எடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே தி பெஸ்டா பண்ணியிருக்காங்க. யாருமே இப்ப ஒரே ஒரு ஹீரோ போட்டீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டா ஒண்ணு மட்டும் இருக்கும், மற்ற இடத்துல ஒரு டம்மி சீரியல் ஹீரோ யாராவது இருப்பாங்க, ஓகேங்களா? இந்த படத்துல அப்படி இல்லை. 3 ஹீரோ போட்டதுனால 3 இடம் முக்கியத்துவமா இருக்கு. அதர்வாவும் சான்ஸே இல்லை. அந்த 1964 கெட்டப் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அந்த காலத்து முகத்தோட அப்படி நடிச்சிருக்காரு. அதர்வாக்கெல்லாம் இனி பெரிய கம்பேக்கா இருக்கும், சான்ஸே இல்லை. ஜெயம் ரவிக்கும் கம்பேக்ல சொல்ல வேணாம், இஸ் அ வெரி குட் ஆக்டர். ஆனால் இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம் அவர். ரொம்ப நல்ல படம், நல்லா பார்க்கணும், குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் பார்க்கணும். நான் வந்து 1964ல ஹிந்தி திணிப்பு போராட்டத்துல எங்க அம்மாவும் இந்த ஸ்டூடெண்டா ஒரு போராளியா இருந்தாங்க. ஸோ அவங்களோட மகளா நான் பெருமைப்படுறேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து எங்க அம்மா கதை சொல்லும் போதெல்லாம் ஏன் ஒரு மொழியை வரவிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எதிர்த்தது தப்பே இல்லைன்னு தோணும். ஏன்னா எந்த அளவுக்கு உயிரை கொடுத்துருக்காங்கன்றது இதுல காமிச்சிருக்காங்க, நடந்ததுதானே காமிச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இனியாவது தமிழை வந்து சும்மா வீட்டில் அப்படி கொஞ்சோண்டு பேசினா பத்தாது, ஒரு கடை திறந்தா தமிழ் போர்டு இருக்கணும். பேங்க்ல இப்ப என்ன போராடினாங்க, இவ்வளவு போராட்டம் நடந்தது, இன்னைக்கும் பேங்க்ல போனா ஃபார்ம்ல தமிழ் இருக்குன்னா இருக்கா சொல்லுங்க? செலான் ஃபார்ம்ல இருக்குங்க, பேங்க் ஃபார்ம், அந்த டெபாசிட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் போடுவோம், அதுல எங்கன்னா பாத்திருக்கீங்களா சொல்லுங்க? பாத்திருக்கீங்களா? நான் பார்க்கல, எந்த ஃபார்ம்லயும் நான் பார்க்கல. ஒரு ஃபார்ம் எடுத்தா இங்கிலீஷ் இருக்கு, பின்னாடி ஹிந்தி இருக்கு, கரெக்டா? தமிழ் எங்க இருக்கு? ஒவ்வொரு மொழிக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்தந்த ஸ்டேட்ல இருக்கவனுக்கு தமிழ் மீடியத்துல படிக்கிறான் அப்படின்னா தமிழ் தான் தெரியும்னா இங்கிலீஷ்க்கு அப்புறம் பின்னாடி தமிழ், அப்புறம் தானே ஹிந்தி வரணும். இதை கேட்க யாருமே இல்லையா? கேட்டா மேல இருந்துங்க. அப்ப இத்தனை பேர் உயிர் கொடுத்து என்னதான் கிச்சாங்க? எப்படி சுதந்திர போராட்டம் உயிரை கொடுத்து வீணா போச்சா அதே மாதிரிதான் இதுவும் தான் வீணா போயிருக்கு. இப்ப இத்தனை பேர் உயிர் கொடுத்தது வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அவன் வேலையை பார்த்து அவன் மேல இருக்கான் என்ன சொல்றானோ அதை கேட்டே இருந்துக்கலாம், அப்படிதான் இருக்கு. நம்ம தான் படத்தை வெறும் படமா தானே பாக்குறோம். இங்க எத்தனை பேர் பேட்டி எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. படம் நல்லா இருக்குன்னு சொல்வீங்களா? இது பாடங்க, இது பாடம், படம் கிடையாது, பாடம். தமிழ் நம்ம மொழியை நம்மளே வளர்க்கலாம் அப்படின்னா தமிழ் செத்துரும். இந்த படத்தை பார்த்து தயவு செய்து குழந்தை முதல்ல என்ன சாக போற பாட்டி தாத்தா வரைக்கும் தயவு செய்து பாருங்க. சாரி டு சே திஸ், நம்ம தமிழை வளர்க்கலுமே, மிஸ் பண்ணிட்டுமே அப்படிங்கறத ஃபீல் பண்ணுங்க. அந்த படத்தை பார்த்தாதான் ஃபீல் பண்ணுங்க, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜெனரேஷன் வந்து வளர்க்கலன்னு நான் சொல்லுவேன்.
எத்தனை தமிழ் சங்கம் நடந்தது, எத்தனை தமிழுக்காக நம்ம எத்தனை போராடிட்டு என்ன வளர்த்து கிழிச்சிட்டோம் சொல்லுங்க. இத்தனை வருஷத்துல 1964 இந்த 2025 வரைக்கும் என்ன வளர்த்து கிழிச்சிட்டோம். இப்பெல்லாம் தமிழ் பேசினாலே அசிங்கம், தமிழ் புக்கை படிச்சா அசிங்கம், இங்கிலீஷ் புக்கை கையில வச்சுக்கிட்டா பெருமை. இப்படி வேற்று மொழிக்கு பெருமைன்னு நினைச்சுக்கிட்டு சொந்த மொழியை விடுறோமே, அது எவ்வளவு பெரிய தப்பு. இந்த படத்தை பார்த்தாலும் அது புரியும். இந்த படம் வந்து ஒரு சீன் கூஸ் பம்ப்னா பரவாயில்ல, படம் ஃபுல்லா கூஸ் பம்பா இருக்கு. அந்த எடிட்டருக்கும் அந்த ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கும் ஐயோ ஹேட்ஸ் ஆஃப்ங்க. எத்தனை கோடி வேணா அழுங்க, அப்படி இருக்கு இந்த படம். பாருங்க, எல்லாருமே பாருங்க, குடும்பத்தோட பாருங்க. ஒரு தப்பான சீன் கூட இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கு, தி பெஸ்டா இருக்கு. ஒன்லி திங் அந்த இந்திரா காந்தி ரோல் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நல்லாவே இல்லை. ஒரு கேஸ்டிங் வந்து கொஞ்சம் வேற ஆள் யாராவது போட்டிருக்கலாம். ஒரு இந்திரா காந்தின்றது ஒரு அயன் லேடி மாதிரி ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் இதில் கொஞ்சம் சப்பையாக காமிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மிடுக்கா வரா மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்சனை போட்டிருக்கலாம். ஏன் நம்ம இவங்களை போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த வரலட்சுமி மாதிரி ஆளை போட்டிருந்தா செம்மையாக நடிச்சிருப்பாங்க. அவங்க நடைக்கும் அந்த உடம்புக்கும் வரத்துக்கும் அந்த இந்திரா காந்தி லுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் நல்லா செட் ஆகிருக்கும். அவங்கள மாதிரி ஆளுங்களை யாராவது போட்டு அவங்களாம் நடிப்பில் பின்றவங்க. இந்திரா காந்தி ரோல் மட்டும் கொஞ்சம் சப்பையாக ஆயிடுச்சு, மற்ற எல்லா ரோலும் பக்காவாக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்ச் மூவின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய எதிர்பார்த்த வந்த படம், ஆனால் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லியிருக்காங்க. பட் 2 hours 42 minutes படம், அது கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லியிருந்தான் இன்னும் இந்த பராசக்தி இன்னும் பயங்கரமான சக்தியாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கமர்ஷியல் ஐட்டம் அங்கங்கே ஆட் பண்ணதுனால படம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, ஒரு இன்டர்வல் வந்து கொஞ்சம் நல்ல பாமாக எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நிறைய போராட்டங்களை மட்டுமே வச்சு எடுத்திருந்தாங்க. லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் சினிமாட்டிக் லெவலில் கொஞ்சம் நிறைய எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஓவராலாக ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலிங் தான். பட் இருந்தாலும் அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துல வந்து ஃபோன்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து படம் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப சுற்றி வலிச்சு சொல்ல வராங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஜெயம் ரவி வில்லன் கேரக்டர் நடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்றுமே இல்லை, வராரு அடி வாங்குறாரு போறாரு அப்படின்னு தான் இருந்தார். அப்புறம் வந்து கடைசி 40 minutesல நல்லா பண்ணியிருந்தாரு. கொடுத்த காசுக்கு ஒரு வில்லனா வந்து நல்லா பண்ணியிருந்தார். கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டாங்க, டமால் யாரை வேணாலும் சுற்று, நீ ஒரு பயங்கரமாக வில்லன் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த 40 minutes வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. பட் யார் வேணாலும் எதை வேணாலும் சுடலாம், ஒரு ஊரே அழிக்கலாம் அப்படி இப்படிங்கிற அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியல, கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ண முடியல. அதர்வாஸ் ஸ்மார்ட்டாக இருந்தார், கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காரு. எஸ்கே ஆஸ் யூஷுவல் கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. பட் சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் படம் வேற மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. சர்ப்ரைசிங்காக எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்ரீலீலாவோட ஆக்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. டப்பிங் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை, அழகா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல ஹீரோயின் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை சூரிய ரிப்போர்ட்டர் வேலை அது கூட கம்பேர் பண்ண வேணாம். இது வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு பாஸ்ட்ல, அதான் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத காமிக்கிறாங்க. அதாவது ஹிந்தி திணிப்பை வந்து இந்த காலத்தில் எல்லாரும் படித்தவங்க தான், தேர்ட் லாங்குவேஜை யாரை வேணா படிச்சுட்டு போயிடலாம், இந்த தேர்ட் லாங்குவேஜ் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு படித்தவங்க எல்லாருமே சொல்லுவோம். பட் இன்னும் அந்த காலத்தில் எப்படின்னா வந்து 5th 8th வரைக்கும் தான் படித்ததே பெரிய விஷயம். அவங்களுக்கு தமிழ் மட்டும் தான் எழுத தெரியும், படிக்க தெரியும். அந்த டைமில் ஒரு மணி ஆர்டர் அனுப்ப போகிறாங்கன்னா அந்த ஃபார்மே ஃபுல்லாக ஹிந்தியாக இருக்கும். அப்போ அவங்களால அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு காசு கூட அனுப்ப முடியாது. ஒரு இடத்துல போய் சாப்பிட போகிறாங்களா, ஹிந்தியில் போட்டிருக்காங்க, அப்போ எப்படின்னா சாப்பிடுவாங்க, அது அவங்க வாழ்வாதாரத்தை எல்லாமே பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே நல்லா காமிச்சிருந்தாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சா, இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இவ்வளோ ஹாயாக அந்த சோஷியல் மீடியா லைஃப்பில் உட்காந்துருக்கோமா அப்படின்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. பட் ரொம்ப பெருசாக எடுத்ததுனால நிறைய மக்களுக்கு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அமரன் படத்தை விட இந்த படத்தை நல்லா நடிச்சிருக்காரு, இது வந்து அவருக்கு ஒரு முக்கிய திருப்பமான இல்லை, அதை த்ரூ அவுட்டாக வராரு. எஸ்கே வந்து பயங்கரமான ஆள், அவர் மாதிரி மிகப்பெரிய போராளி அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு சீனில் தான் காமிக்கிறாங்க. அவர் வேற யார் தெரியுமா, மாஸ்க் வச்சு அதான் கண்ணில் பார்த்தாரு தெரியுது எஸ்கே தான் அப்படின்னு. அந்த மாதிரி பெருசாலாம் ஒன்றும் காமிக்கல. கொடுத்த கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காரு எஸ்கே, அதுல இருந்தும் குறை சொல்ல முடியாது. அமரன் வேற மாதிரி கொஞ்சம் பாடி பில்டிங் வச்சு, அமரன்லேயே பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி தான் மெயின், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். ப்ளஸ் பேட்ரியாட்டிக் படம். ஸோ அதனால எஸ்கேவோட இது வந்து நல்லா இருந்துச்சு. இதில் கொடுத்த கேரக்டர் தான் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன்.